ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரோபோலைட் ஈகோ ட்ராப் விப்பிங் க்ரீம். இது வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நமக்கு விப்பிங் க்ரீம் வந்து எப்போ நமக்கு ஃப்ராஸ்டிங்க்கு தேவையோ அதுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம ஃப்ரீசர்லேருந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஆனால் கூலிங்காக தான் இருக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு வந்து 1/2 kg கேக் பண்ணணும் அப்படின்னா 200லேருந்து 250 கிராம் விப்பிங் க்ரீம் வந்து தேவைப்படும். ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் 200 கிராம் விப்பிங் க்ரீம் ஒரு பவுலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களோட ரூம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஏசி ரூம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி ஏசிலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் அந்த பிளெண்டரோட அந்த 2 இது இருக்கும் இல்லையா, அந்த இதையும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ். வச்சு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து விப்பிங் க்ரீம் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 200 ml மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு ஸ்லோ ஸ்பீடில், அதாவது ஸ்பீட் 1ல் வச்சு நீங்கள் 2 மினிட்ஸ் வந்து பிளெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லிக்விட் கன்சிஸ்டன்சிலேருந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஒன் ஆர் 2 மினிட்ஸ் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஐசிங் சுகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். 200 ml விப்பிங் க்ரீமுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போதுமானது. ஐசிங் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர்டு சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிரானுலேட்டட் சுகர் வந்து நீங்கள் சேர்க்கவே கூடாது. பவுடர் சுகர் இல்லைன்னா ஐசிங் சுகர் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அதே மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து க்ரீமிலேருந்து திக் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். நீங்கள் வந்து அப்போ பீட்டர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் பீக்ஸ் தான் இருக்கும். சாஃப்ட் பீக்ஸ் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் நீங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 7 to 8 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணும்போது அந்த விப்பிங் க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பீட்டர் வச்சு பிளெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு சைடு உள்ள க்ரீம் எல்லாமே வந்து ஒரு ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு க்ளவுட் மாதிரி நுர மாதிரி தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த அந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்பேட்சுலா வச்சு ஒரு ஸ்பேட்சுலா வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். அதை தலைகீழாக கவுத்து பாருங்கள். அது கீழே கொட்டலை அப்படின்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இதை வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டோம்ல, ஸோ இது வந்து கொஞ்சம் சில்னஸ் வந்து போயிருக்கும். அதனால இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக பைப்பிங் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே நீங்கள் பைப்பிங் பேக்கில் மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாசல் போட்டு நீங்கள் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஈஸி அண்ட் சிம்பிளான டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.